Hello, hi viewers. Welcome to Tamil Academy. Tamil Academy का कार्ती நம்ம ஏற்கனவே எம்எஸ் வேர்ட் சீரிஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்து தான் இந்த ரெண்டாவது வீடியோ உங்களுக்கு புரியும். இன்றைக்கி வீடியோவில் ஃபாண்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபாண்ட் எப்படி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஓப்பன், அப்புறம் புதுசாக ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி சேவஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கட் காப்பி பேஸ்ட்லாம் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல, அதாவது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஆரோ மார்க் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? நமக்கு எங்கே வேணுமோ அதை நம்ம இப்படி நகட்டிக்கலாம். சரிங்களா? இப்படி நகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டு வந்து நமக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை ஃபாண்ட்டை மாற்றினா மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கசர் வச்சுருக்கேன், நான் ஃபாண்ட்டை மாற்றுறேன், சைஸை மாற்றுறேன். சரிங்களா? ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கசர் எங்கே வச்சுருக்கணும் அந்த போர்ஷன் மட்டும்தான் மாறும், ஃபுல்லாகவே மாறாது. அப்போ ஃபுல்லாகவே எனக்கு மாறணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு இந்த 2 பேராகிராஃபும் மாறணும் அப்படின்னா அதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாண்ட் அப்படின்ற அதை கிளிக் பண்ணி, சரிங்களா, இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யலாம், இங்கே நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு டைமிங்ஸ் நியூ ரோமன் அப்படின்ற ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு போல்டு வேணும் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும், 12 இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த என்டையராக இந்த ஃபாண்ட்டு ஃபுல்லாக நமக்கு மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஃபாண்ட் தான் இங்கேயும் இருக்குது, அந்த சைஸ் தான் இங்கேயும் இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்குறது, இது சும்மா ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்னால் என்ன, இட்டாலிக்னா என்ன, போல்டுனா என்ன, போல்டு அண்ட் இட்டாலிக்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் நமக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ரெகுலர் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு எடுப்பு இல்லாமல் இருக்கும். இதே போல்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல்டாக தெரியும், நல்லா எடுப்பாக தெரியும். அடுத்து இட்டாலிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லைட்டாக கொஞ்சம் சாஞ்சிருக்கும். சரிங்களா? இதே போல்டு இட்டாலிக் அப்படின்னு கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். இதில் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் ஒரு வார்த்தையை ஒரு பேராகிராஃபில் பர்டிகுலர் லைனையோ இல்லை பர்டிகுலர் வார்த்தையோ நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அளவெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் கொஞ்சம் போல்டு பண்ணி காமிச்சிருப்பாங்க, அது மட்டும் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அதேமாதிரி ஃபாண்ட் சைஸ் பார்த்துட்டோம். இப்போ ஃபாண்ட் கலர்ஸ் நமக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும். சரிங்களா? இப்போ நமக்கு வித்தியாசமான கலர்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை, செலக்ட் பண்ணாமலே இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஓகே கொடுத்தோன்னே இது மாறுமா அப்படின்னு கேட்டால் கசர் எங்கே வச்சுருக்கோம் அங்கே மட்டும்தான் மாறும், எல்லா இடமும் மாறாது. அப்போ என்ன செய்கிறேன், இந்த பேராகிராஃப் அப்படிலாம் செலக்ட் பண்ணுறேன், திருப்பி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், இதில் வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபாண்ட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். எனக்கு என்ன கலர்ஸ் வேணும், இந்த மாதிரி கலர்ஸ் வேணும்னு கொடுத்துறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஃபாண்ட்டு கலர்ஸ்லாம் வந்துடும். சரிங்களா? ஆனால் எடுப்பாக தெரியல பார்த்தீங்களா? அப்போ எடுப்பாக தெரியக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பி அதை மாதிரி செலக்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மாறவே மாறாது. சரிங்களா? திருப்பி இந்த ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து எனக்கு போல்டு வேணும் அப்படின்னு போல்டு கொடுத்துடலாம். சரிங்களா? கொடுத்துட்டு நமக்கு திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த விட இப்போ நல்லா டெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டாக தெரியும். இது நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கலர்ஸில் வரும். இதே பிரிண்டில் வருமா கேட்டால் கண்டிப்பாக பிரிண்டில் வரும். நீங்கள் கலர் பிரிண்டர் வச்சுருந்தா வரும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கலர் டார்க் கலர் ஒயிட் கலர் அப்படின்ற இல்லையா, அதில் டார்க்காக வரும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நீங்கள் கலர் பிரிண்ட் வச்சுருந்தா கண்டிப்பாக கலர் பிரிண்ட்லேயே சூப்பராக வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்பி இந்த ஆப்ஷன் உள்ள போயிடலாம். போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் அப்படின்றது அண்டர்லைன் ஸ்டைல். சரிங்களா? இதில் வந்து எந்த மாதிரி அண்டர்லைன் வேணும் அப்படின்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டபுள் ஆரோ வேணுமா, சிங்கிள் ஆரோ வேணுமா, இல்லை எதுக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒன்று இருக்குங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு ஹெட்டிங், இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன செய்கிறேன், ஒரு டைப் பண்ணுறேன், கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த போல்டு தான் இங்கே இருக்குது, போல்டு. நான் ஃபாண்ட் சைஸை பெருசாக காமிக்கிறேன், இந்த இருக்குது. ஓகேங்களா? 36 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணுறேன், இந்த அண்டர்லைன் தான் இங்கே இருக்குது.
அப்போ இந்த அண்டர்லைன் என்ன ஆகுனா இந்த இடத்துல நம்ம ஸ்டைலாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஸ்டைல் இந்த ஆரோ கிளிக் பண்ணாலே ஸ்டைல் கொடுக்கலாம். நம்ம அங்கேயும் போய் கொடுக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம டீட்டெயிலாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் இங்கேயும் இருக்கும். இந்த ஆரோ மாதிரி தெரியுதா குட்டியாக, அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்டைல் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபாண்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணால் திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபாண்ட் கிளாஸ் என்ன வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் த்ரூட் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் வார்த்தையை வந்து நீங்கள் அடித்து மாதிரி காமிக்கணும். இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டா நீங்கள் அந்த வார்த்தையை அடித்து காமிக்கணும் அப்படின்னா காமிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பர்டிகுலர் ஒரு இந்த வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்ற சொல்கிற இடத்துக்கெல்லாம் அது பயன்படும். அதேமாதிரி இந்த ஆஃபர் கிடையாது, இனிமேல் இந்த ஆஃபர் தான் அப்படின்ற சொல்கிற இடத்துக்கும் இப்போ உதாரண எக்ஸாம்பிளுக்கு காமிக்க பாருங்களேன். இப்போ 100 ரூபா அப்படின்னு பொருள் இருக்குது. 100 ரூபா கிடையாது 99 ரூபா, சாரி 100 ரூபா கிடையாது 90 ரூபா மட்டும்தான் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 100 ரூபாயை நம்ம அடித்து காமிச்சோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன தெரியும் பார்க்குறவங்களுக்கு, ஓ 100 ரூபா கிடையாது போல் 90 ரூபா போல் எம்ஆர்பி அப்படின்ற மாதிரி இடத்துல மீன் பண்ணும். அப்போ நமக்கு எங்கே தேவையோ அந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர்ஸ்கிரிப்ட். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 90 இருக்குது. நான் என்ன செய்யணும்னா 90^3. சரிங்களா? 90 வந்து 3 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 90^3 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 வந்து மேலே வரணும். அப்போ 3 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சூப்பர்ஸ்கிரிப்டை கொடுத்தோம் அப்படின்னா 3 மேலே போயிடும். சரிங்களா? இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2O, அப்போ 2 கீழே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட். சரிங்களா? அப்போ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்ட்ரோல் சீக்வல்ட்டு. சரிங்களா? கண்ட்ரோல் சீக்வல்ட்டை கொடுத்தீங்கன்னா அது சப்ஸ்கிரிப்ட் ஆகும். அதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் சிம்பிளை ப்ளஸ் பண்ணால் அது சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும் ஷார்ட் கேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபாண்ட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாண்ட் கலர்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஃபாண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கலர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், டெக்ஸ்ட் அப்படி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மோர் கலர்ஸ் அப்படின்னு போயிட்டு நமக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இதில் இல்லாத கலர்ஸ் வேணும் அப்படின்னா மோர் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு எந்த கிளாஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு மெயில்டான கலர்ஸ் வேணும், பிரைட்னஸாக வேணுமா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் இங்கே கிடச்சிடும். அதே கலர்ஸில் திருப்பி போயிட்டு மோர் கலர்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் வேணுமா எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்து ஓகே கொடுத்தா அந்த கிளாஸ் நம்ம கிடச்சிடும். இப்போ எனக்கு வந்து கிரேடியன்ட் மாதிரி வேணும் அப்படின்னா கொடுக்கலாம். கிரேடியன்ட் அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கிரேடியன்ட் கலர் தான் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ரெட்டை கொடுத்தீங்கன்னா ரெட்டுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்ஸ் வரும். நீங்கள் இதை எந்த கலர்ஸ் உங்களுக்கு எந்த கிரேடியன்ட் வேணுமோ அந்த கிரேடியண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். சேஞ்ச் கேஸ்னால் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் டைப் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன சொன்னேன், அந்த கம்ப்யூட்டர் எல்லா வார்த்தையும் கேப்ஸில் வரணும். இப்போ இந்த 4 வார்த்தை இருக்குது, 4-5 லெட்டர் தான் இருக்குன்னு ஈஸியாக டைப் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே எனக்கு கேப்ஸ் லெட்டர்லாம் அங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான் அங்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சென்டென்ஸ் கேஸ் இந்த சேஞ்ச் கேஸில் போய்ட்டு இந்த சேஞ்ச் கேஸில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நமக்கு எப்படி வேணும், உதாரணத்துக்கு எனக்கு வந்து அப்பர் கேஸாக வேணும் அப்படின்னா அப்பர் கேஸ் எல்லாமே அப்பர் கேஸாக மாறும். இல்லை எனக்கு வந்து சென்டென்ஸ் கேஸாக வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டென்ஸ் கேஸாக மாறும். சென்டென்ஸ் கேஸ்னு அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வந்து கேப்ஸில் வரும். அதேமாதிரி ஒரு கமா வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டால் அடுத்த லெட்டர் கேப்ஸாக வரும். உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லெட்டர் தட்டு டி கேப்ஸில் வந்துருக்கு. இந்த பேரா எங்கே முடியுது, இந்த லைன் எங்கே முடியுதுன்னா இங்கே முடியுது, ப்ரோக்ராம்ஸும் முடியுது, ஒரு புள்ளி வச்சு ஸ்பேஸ்க்கு அப்புறம் தஸ் அப்படின்றது மாறுது பார்த்தீங்களா? அதேமாதிரி டாஸ்க் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு மாறுது. அப்போ எங்கெல்லாம் புள்ளி வச்சு ஸ்பேஸ் விட்டோமோ அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர் வந்து கேப்ஸில் வந்துடும். சென்டென்ஸ் கேஸ் தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை லோயர் கேஸாக மாற்றணும், எல்லாமே நான் கேப்ஸ்லேயே டைப் பண்ணி முடிச்சிட்டேன், அதை லோயர் கேஸில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கேபிட்டல் ஆஃப் ஈச் வேர்டு அப்படின்ற கேபிட்டலைஸ் ஃபார் ஈச் வேர்டு இது என்னென்னா, எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு என்ன செய்யணும், கேப்ஸில் வரணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் சில போர்டு, ரேஞ்ச், ஆஃப், இண்டஸ்ட்ரியல்,
அண்ட் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். பார்த்தீங்களா, ஒவ்வொரு எழுத்தும் அந்த வார்த்தையில் முதல் எழுத்து மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் கேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். அதாவது நம்ம இது பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் ஆஃப் ஈச் வேர்டு, அதுக்கு உல்ட்டாவாக மாறிடும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக இருக்கும், மிச்சம் எல்லா லெட்டருமே கேப்ஸில் இருக்கும். இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுத்துறதே கிடையாது. பட் ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலுக்கு மாறும், எங்கேயாவது தேவைப்பட்டிருக்கலாம். பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்க எனக்கு தேவைப்படுறதே கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃபைன், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்ன செய்கிறேன், சென்டென்ஸ் கேஸாக மாற்றிக்கிறேன். இதுதான் டிஃபால்ட்டாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட். சரிங்களா? ஓகே, இது இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வார்த்தையை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் வித்தியாசமாக காமிக்கணும் அப்படின்ற ஆப்ஷனுக்காக கொடுப்பாங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஹைலைட்டர் மாதிரி, அதாவது எழுத்துக்கு பின்னாடி நம்ம ஹைலைட்டர் ஸ்கெட்ச் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கலர் கொடுக்குறேன். நம்ம இத்தனை கலர் கொடுக்குறோமே, இத்தனை கலர்லாம் பிரிண்டிங்கில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் எல்லாமே வரும். சப்போஸ் ஆனால் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் இருக்குது. அதேமாதிரி சிகப்பு கலரில் அண்டர்லைன் வருது, கிராமர் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் வருது, இந்த மாதிரிலாம் வராது. ஆனால் பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிரிண்டிங்கில் வரும். அந்த கலர் வரும், இந்த கலர்லாம் பிரிண்டிங் வரும். நீங்கள் கலர் பிரிண்டர் வச்சுருந்தா வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த ஹைலைட்டரை கிளிக் பண்ணி நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா திரும்பி செலக்ட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், நோ கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தா போயிடும். தட்ஸ் ஆல். அதேமாதிரி எனக்கு கலர் டிஃபால்ட்டாக எனக்கு என்ன செய்யணும், எல்லா கலருமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் கலர் கொடுத்துக்கலாம். இது வித்தியாசம் தெரியுதா? ஏன் வித்தியாசம் தெரியுது? இது வேறு ஃபாண்ட்டு, இது வேறு ஃபாண்ட். அப்போ ரெண்டையும் ஒரே ஃபாண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஃபாண்ட்டில் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுவும் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டு, இதுவும் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டு. ஆனால் வித்தியாசம் தெரியுதுல, என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து போல்டில் இருக்குது, இது வந்து போல்டில் இல்லை, நார்மலாக இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அன்போல்டு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி இந்த போல்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்து விட்டலாம். அதேமாதிரி இட்டாலிக் அதே மாதிரி தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்து விட்டலாம். அண்டர்லைன் வேணும்னா வச்சுக்கலாம், வேணால் எடுத்து விட்டலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன், போல்டு பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணுறேன். அண்டர்லைனுக்கு என்னால் கலர் கொடுக்க முடியல. சரிங்களா? அது எப்படி கொடுக்கணும்னா இங்கே அண்டர்லைன் கலர்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு நமக்கு என்ன கலர்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வேணும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது கூட நம்ம பார்த்துட்டோம். அதே ஃபாண்ட் ஸ்டைல், சில ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஃபாண்டோட எஃபெக்டை, இல்லை பெருசாக கூட காமிக்கிறேன். சரிங்களா? ஒரு எஃபெக்ட் நம்ம என்ன செய்யணும், தேவைப்படுற இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் எங்கே வேணுமோ. அதாவது இதெல்லாம் லெட்டருக்கு தான் கரெக்டாகும். ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எந்த மாதிரி ஸ்டைல் வேணும், ஷேடோ வேணுமா, ரெஃப்ளெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்கணும், க்ளோ எவ்வளோ ஆங்கிளாக இருக்கணும், அதுமாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர். இப்போ ஃபார்மேட் பெயிண்டர்னால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கட் காப்பி பேஸ்ட்லேயே இதை பார்த்துருக்கணும், ஆனால் அங்கே பார்க்கல, இங்கே பார்க்குறோம். இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் அப்படியே எனக்கு என்ன செய்யணும், எனக்கு ஃபஸ்ட் லைனுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போ இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார்மேட் பெயிண்டர் ஆயிருமா, அது காப்பி ஆயிருக்கும். திருப்பி எங்கே வேணுமோ அங்கே பாருங்கள், சிம்பிளே வித்தியாசமாக தெரியுது நமக்கு. அப்போ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க, எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை அங்கே மேலே என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே எஃபெக்ட், அதே ஃபாண்ட் சைஸு எல்லாமே உங்களுக்கு கன்வர்ஷன் ஆயிரும். சரிங்களா? இது பேர் தான் ஃபார்மேட் பெயிண்டர். இப்போ உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே என்ன செய்யலாம், நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இறுதியாக அடுத்த ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபாண்ட்லாம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் கொசம் இருக்குப்பாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கோ அது இருந்தால் போதும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபார்மேட்டும் போயிடும். சரிங்களா? டிஃபால்ட்டாக என்ன டெக்ஸ்ட்டு முதல் இருந்துச்சோ அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்யணும்னா ஃபாண்ட்டை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் எப்படி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலகத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.